ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 16. குணாரணி சன்ன சித் உஷ்மபாய தத் க்ஷோப விஸ்பூர்ஜித மானசாய நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10ஆம் அத்தியாயம் 11வது பதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. பகவானின் தாமரை பாதங்களை தமது இதயத்தில் ஏந்தி கொண்டுள்ள ஒரு பக்தருக்கு பகவான் அவரது இதயத்தினுள் இருந்து கொண்டு விசேஷமான கருணையால் ஞான தீபம் எனப்படும் ஆன்மீகமான அறிவை புகட்டுகிறார். இதுவே இந்த மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இந்த ஞான தீபம் அரணிக்கட்டையில் மறைந்துள்ள நெருப்புடன் ஒப்பிடப்படுகிறது. பெரும் முனிவர்கள் முன்பு யாகங்களை செய்வதற்கு நெருப்பை நேரடியாக பற்ற வைக்கவில்லை. நெருப்பு அரணிக்கட்டையிலிருந்து எழுப்பப்பட்டது. அதை போலவே எல்லா ஜீவராசிகளும் ஜட இயற்கை குணங்களால் மறைக்கப்பட்டுள்ளனர். பகவானை ஒருவன் இதயபூர்வமாக ஏற்கும்போது மட்டுமே அறிவெனும் நெருப்பு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஏற்றப்படுகிறது. சவை மனக கிருஷ்ண பாதார விந்தையோ. தன்னுடைய இதயத்தில் வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை ஒருவன் உறுதியாக ஏற்பானாயின் அவனுடைய அறியாமைகள் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணர் முற்றிலும் அழித்து விடுகிறார். பரமபுருஷ பகவானின் கருணையால் ஒருவன் அறிவெனும் விளக்கின் உதவியுடன் தாமதமில்லாமல் அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு தன்னுணர்வு பெற்றவனாகிறான். அதாவது வெளித்தோற்றத்தில் பக்தனொருவன் சிறந்த கல்வியுடையவனாக காணப்படாவிட்டாலும் அவனுடைய பக்தி தொண்டின் காரணத்தால் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு உள்ளே இருந்து ஆத்ம ஞானத்தை புகட்டுகிறார். பகவான் உள்ளிருந்து ஆத்ம ஞானத்தை புகட்டுவாராயின் ஒருவரால் எப்படி அறியாமையில் இருக்க முடியும்? எனவே பக்தி மார்க்கம் புத்தியற்றவர்களுக்கு அல்லது கல்வியறிவு அற்றவர்களுக்கு உரியது என்னும் மாயாவாதிகளின் குற்றச்சாட்டு உண்மையானதல்ல. யஷ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா என்று ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் கூறுகிறது. அதாவது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கலப்படமற்ற பக்தராக ஒருவர் மாறுவாராயின் அவர் தானாகவே எல்லா நற்குணங்களையும் வெளிப்படுத்துகிறார். அத்தகைய பக்தரொருவர் வேத விதிகளுக்கு மேற்பட்டவர் ஆவார் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். மேலும் அத்தகைய ஒரு தூய பக்தர் ஒரு பரமஹம்சர் ஆவார். வேத இலக்கியத்தை கற்றறியாமலேயே பக்தரொருவர் பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் தூய்மையும் ஆன்ம ஞானத்தையும் பெற்றவராகிறார். ஆகவே எம்பெருமானே, எனது பணிவான வணக்கங்களை நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று பக்தர் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.